பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 26வது வசனம். குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளினுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நம் தேவன் நம்மை குடியேற்றுவார் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், குடியேற்றுவார் என்றால் ஏதோ ஒரு இடத்துல உடைந்து போய் இருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைந்து போய் கட்டப்பட்டு எழும்ப முடியாதபடி இன்றைக்கு குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாழான ஸ்தலங்களை போல குடும்பங்கள் காணப்படுகிறது. குடும்பத்திற்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை, ஆவிக்குரிய அன்பு இல்லை, ஒரு ஒருமனம் இல்லாததினாலே அந்த குடும்பத்தில் என்னதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படவில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு இந்த வார்த்தை வருகிறது. நம்மை குடியேற்ற கர்த்தர் வல்லவர். குடியேறுவாய் என்று சொன்னால் எப்படி ஒரு வீட்டை கட்டி அதற்குள்ளே ஒரு மனிதன் ஒரு குடும்பம் போய் குடியேறுகிறார்களோ அதே போல கர்த்தர் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் குடியேற்ற வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பாருங்களேன், யூதாவின் பட்டணங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னை நான் திரும்பவும் கட்டி எழுப்புவேன். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் தகர்க்கப்பட்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை பலவீனத்தினால, பிரச்சனைகளினால, போராட்டத்தினால, எதனால் நீங்கள் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களோ, என் தேவன் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்பி எருசலேமை குடியேற்றுவித்தவர் உங்களையும் குடியேற்றுவார். யூதாவின் பட்டணங்களை கட்டி எழுப்புகிறவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவார். நீங்கள் உடைஞ்சது போலவே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க. உங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்ட என் கர்த்தரால் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து கட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.